நீங்க சூடாயிடுவீங்க. அப்புறம் நான் சூடாக வேண்டியிருக்கும். குடிக்க காஃபியா, ஓவலா, ஹார்லிக்ஸா? என்ன பூம் பூம் மாடுவாது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏனா இப்படி நான் முக்கியமான கேஸ் கட்டுங்களை பாத்துட்டு இருக்கும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. உனக்கு நான் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த கேஸ் தான் முக்கியம் இல்ல, நீங்களே ஒரு பெரிய கேஸ். இந்த பெட்ரூம் ஆபீஸ் ரூம் ஆக்க கூடாதுன்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி ஏங்கற நீ சொல்றபடி எல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? ஏன் நீங்க சொல்றபடியே நானும் கேட்கணுமா? இப்படி ஏதாவது ஏறுக்கு மாறா பேசிக்கிட்டே நீங்களே ஏட்டிக்கு போட்டியா பேசுறீங்க. ஏனா உன் இஷ்டப்படி நான் சாப்பிடணும்னு கூட என்ன சட்டமா? ஏன் உங்க திருப்திக்கு சாப்பிடுறது கூட கஷ்டமா? இப்படி ஏதாவது பேசி என்ன மடக்க பாத்துக்கிட்டே இப்படி ஏதாவது பேசி என்ன அடக்க பாருங்க. நீ ரொம்ப வாராற. அது உங்க தொழில். ஆமா, என் தொழில். எனக்கு இவன் முக்கியம் இல்ல, கேஸ் கட்டு தான் முக்கியம். ஏன்னா நான் ஒரு வக்கீல். ஆமா, எனக்கு கேஸ் முக்கியம் இல்ல, உங்க ஹெல்த் தான் முக்கியம். ஏன்னா நான் ஒரு டாக்டர். அம்மா பிரதேவதே, மத்தவங்களுக்கு நீ டாக்டர், எனக்கு நீ ஒரு டிக்டேட்டர், சர்வாதிகாரி. எல்லா வக்கீலும் கோர்ட்ல தான் போய் வாதாடுவான். நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வாதாட வேண்டியிருக்குது. வீட்டையே கோர்ட்டாக்குனது நீங்க தானே? வாழ்க்கையை வழக்காக்கிறது நீதானே? உங்க வாதத்தை முடிச்சுக்கங்க, வழக்கே இருக்காது. நீ முதல்ல வாயை முடிக்க வம்பே இருக்காது. சரி, இந்த கட்டை கட்டி தாழுங்க, நான் தட்டி எடுத்துட்டு போறேன். மீனா, நீங்க ஆச்சு உங்க வக்கீல் வேலையாச்சு. பொண்ணு கல்யாணத்தை பத்தி நினைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் எது? Don't think you are alone very smart. Don't think you are alone very intelligent. இத பாரு, நான் நினைச்சேன்னா சும்மா அப்படிங்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிள்ளை பேரை கூட நிறுத்துவேன். ஆமா, மாப்பிள்ளை உங்க வீட்டு ஜிம்மி. Come on ஜிம்மி அப்படின்னு வரதுக்கு. I am a practical man. சும்மா ஜம்பம் அடிச்சுக்காதீங்க. இதுல ஜம்பவும் இல்ல வம்பும் இல்ல. இத பாரு, உன் கண்ணு முன்னாலேயே கூடிய சீக்கிரத்துல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிள்ளை பையனா சொட்டவளா குட்டி மாதிரி கூட நிறுத்துறேன் பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். முதல்ல டிஃபன். மீனா, சொட்டவளா குட்டி மாதிரி நம்ம பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பையனை கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னேனே, நீ நம்ம பிபி பிபின்னு சொன்னிய. கீழே உட்காந்துருக்கான் பாத்தீல? எப்படியா செலக்ஷன்? பேர் மட்டும் ராஜா இல்ல, பரம்பரை ராஜ பரம்பரை. யார் உங்க ஜூனியர் தானே? ஆமா. என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல, ராஜ பரம்பரை பல்லதான் சட்டம் போட்டு பிடிங்கியாச்சு. இந்த பல்லு இல்லாத பரம்பரை எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். எப்படியா? கரெக்டா தான் இருக்கா. சர்க்கஸ் பஃபூன். என்ன சொல்ற நீ? ஏன் செலக்ஷனுக்கு என்ன குறைச்சல்? அந்த பையன் மின்னல் மாதிரி பளபளன்னு சொல்லிக்கிறான். அவனுக்கு பக்கத்துல நம்ம பப்பியை நிக்க வச்சு பாரு, எவ்வளவு ஜோடி போடுது. ஆட்டேடு வழி. பப்பிக்கு அவனை ஜோடி சேர்க்கறீங்களே, கர்மம் கர்மம். என் செலக்ஷனை பாத்தீங்களா? பையனை பாத்தீங்களா? அவன் பர்சனாலிட்டியை பாத்தீங்களா? அவன் பரம்பரை தெரியுமா? டாக்டர்ஸ் பரம்பரை. அவங்க தாத்தா எப்பாசியஸ், அப்பா எம்ஆர்சிபி, அவன் எம்டி. ஆனா பையனை பார்த்தா கொஞ்சம் அசடு மாதிரி இருப்பான். உங்க அளவுக்கு இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பையன் கோல்டு. கோல்டு. ஓன் ஜூனியர் தானே? ஆமா. என்ன சிரிப்பு? நம்ம பப்பிக்கு அந்த ஜிப்பியா? என்ன சொன்னீங்க?